ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சொல்லி நிஷா வந்து அன்னதானம் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஒன்று வாங்கியிருக்கா. நம்ம பழைய டேபிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அப்புறம் புது டேபிள் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் புது டேபிள் உள்ள இருந்து எடுத்துட்டு வருவோம். ஏன்னா மழை நல்லா நம்ம வெளியில போகக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் நம்ம வந்து வெளியில போட்டு என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம், அடுத்ததையும் பார்ப்போம். வாங்க. அதோட சேர்த்து என்ன ஒரு சில திங்ஸும் நிஷா வந்து பொருட்காட்சி போயிருந்தோம். பொருட்காட்சியில் இன்னைக்கு 11ஆம் தேதி கரெக்டாக வீடியோ பொருட்காட்சி பொருட்காட்சி வருஷம் நம்ம வந்து கரெக்டாக 10ஆம் தேதி போவோம், 11ஆம் தேதி வீடியோ வரும். போன வருஷம் அதே 11ஆம் தேதி வந்துச்சு, இன்னைக்கு அதே 11ஆம் தேதி வருது. அங்கே சில பொருட்கள்லாம் வாங்கினா அதையும் பார்ப்போம். இப்போ காமிக்க மாட்டா தியா, வீடியோ எடுக்கல தான் காமிப்பேன். அங்கே தூக்கிட்டு வந்துடு. தூக்கிறீல்ல? இதுதான் ஒத்த கையிலேயே தூக்குறியா? தூக்கி வர வெயிட் தெரியும். இனிமேல் நிஷாவுக்கு வந்து அண்ணன் சாப்பாடு கட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டேபிள் ஆடிக்கிட்டே இருக்கும், கட்டக்கு கட்டக்கு கட்டக்கு. இதில் லாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த டேபிளில் லாக்கெல்லாம் கிடையாது. தேங்காய் துருவிக்கலாமா? இன்னும் துடைக்கலையா? துணி எடுத்து துடைச்சி விடு. பழைய டேபிள் காமி. நம்மளோட பழைய டேபிள் இதுதான். இது எங்கே வாங்கினதுன்னா திருச்சியில் வந்து தில்லை நகரில் போய் ஆட்டோ எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். அங்கே அன்னைக்கு வாங்கின டேபிளும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் காலெல்லாம் கீழே இத்து போயிருச்சு. இது கொஞ்சம் இது பண்ணால் கடன்னு ஆடும் எல்லாம் இதெல்லாம் இது போயிருச்சு, மரம் எல்லாம் போயிடுச்சு. அதனால இது சும்மா வெளியில போட்டு மழையில ஊறி வெயில்ல இதாகி எல்லாம் இதாயிடுச்சு. அதனாலதான் இப்போ வாங்கினதுனே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போட்டு. இது வந்து வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 4 வருஷம் இருக்குமா? திருச்சியில் இருக்குல்ல, இங்கே வந்து 4 வருஷமாவது, 4-5 வருஷமா உழைச்சிருச்சு. வாங்கின காசுக்கு ஒர்த்தா உழைச்சிருச்சு. இப்போ நம்ம ரீசனாக வாங்கியிருக்க டேபிள் இந்த டேபிள் இதுதான். உயரம் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். உயரம் கம்மி, இது உயரம் கொஞ்சம் அதிகம். இது எவ்வளவு? இதுதான் உயரம் கம்மி, அது உயரம் அதிகம்ன்றேன். இது எவ்வளவுக்கு வாங்கினேன்? இது வந்து 1500 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் எங்க அத்தையெல்லாம் இருந்தனால ரேட் பேசி 1200க்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஆட்டோவுக்கு 250 ரூபா ஆட்டோ கொடுத்து வீட்டுக்கு வந்தோம். அவங்கத்துல 1500 ரூபாய் கணக்காதான் வந்துருச்சு. 1500 ரூபா வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டேபிள் லிங்க் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம். நான் இதில் ப்ராடக்ட் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. கொண்டு வருவாங்களா? வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அத்தை கேட்டு பார்ப்போம், இல்லைன்னா நீ ஈஸியாக ஆர்டர் போடுறியா அப்படின்னு. அது நம்ம வந்து ஆர்டர் போடலாம். ஆனால் இதோட ரேட் வந்து 2000 ரூபா போட்டிருக்காங்க. அப்படி ஒரு வாலிபால் ஒயிட் கலர் பிரிச்சிரு அந்த இருக்கு. அது காத்தெல்லாம் போய் பலூன்ல ஏதோ ஓட்டெல்லாம் போட்டு இதாயிடுச்சு. இப்ப நேத்து எக்ஸிபிஷன் போனோம். அது வந்து ஃபுட்பால், காலில் உதச்சி விளையாடுறது. இது வந்து வாலிபால். இரு ஒன்று காமிப்போம். இது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லையாடி, சும்மா சாதா இதுதாண்டி. முள்ளு ஒரு அடிச்சுன்னா டப்புன்னு தெரிச்சிடும். பத்தியா? அதுதான் அங்கே பிரித்து பார்த்து வாங்கணும். எல்லாம் டூப்ளிகேட்டு தான் வைப்பாங்க பொருட்காட்சியில் பூரா. கூட 2 அடி 4 உதப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். இன்னொரு 100 ரூபா போட்டு பெருசு வாங்கிடுங்க. ஓகே. தர்ணேஷ் இது எவ்வளோதுக்கு? 150 ரூபா வேஸ்ட். 150 ரூபாய்க்கு வந்து நம்ம 50 ரூபா பால் போட்டோம். அந்த 6 பால் கொடுப்பாங்கல்ல, இப்படி உருட்டி விட்டு அவன் நம்பர் 6 5 4 3 அப்படி இருக்கும்ல, அந்த நம்பர் போட்டு அதில் கொடுத்து அதில் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அதுவும் பொருட்காட்சி வீடியோ வரும். நம்ம 90 கிட்ஸில் வந்து வீட்டில் இது வாங்கியே சேர்ப்போம். இது பெருசு, இதை விட பெருசுலாம் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்களாம் சேர்த்துருக்கேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தரணீஸ் வந்து இந்த கேமரா ஒன்று வாங்கினான். இப்போ இருட்டில் பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியும். இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. தியா ஏற்கனவே பேராவூர்னியில் வாங்கினா, அதை பார்த்துட்டு அங்கே ஒன்று வாங்கணுன்ட்டு இங்கே ஒன்று 80 ரூபாய்க்கு இது வாங்கினேன். தியாவோடது இது. இதுலேயும் லைட் எரியும். கோழி குஞ்சு சகப்பும் பால் பச்சை சீமாட்டி கலர். இதை வந்து இவங்க 2 பேரும் என்ன தரம் பண்ணுறாங்க, முட்டை விடுதுன்னு இதை கொண்டாந்து இங்கே வச்சு முட்டை விட வச்சு வெடிச்சுச்சுன்னா நல்லா இல்லாமல் போயிடும். இல்லையா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ராஜா. அந்த கிளே ஒன்று வாங்கி அதை சொன்னேன் 40 ரூபா, நீங்கள் 30 ரூபா நீங்கள். அப்போ இதுதான் 30 ரூபா, அது 50 ரூபா. மூடு நமக்கு இந்த விளையாட்டெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வந்து ஒரு பொட்டு வாங்கினாங்க அப்பாட்ட. இதெல்லாம் எந்த காசெல்லாம் எந்த காசுனா, தரணீஷ்க்கு வந்து பர்த்டேக்கு அவங்க அப்பாலாம் கொடுத்த காசு.
அதுக்கப்புறம் தியாவுக்கு வந்து அவங்க அப்பை வந்து தரன்ஸ் பர்த்டேக்கு சரி அவனுக்கு 100 ரூபா கொடுத்தோன்னு இவளுக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் இவன் இந்த லூடோ கேம் விளையாண்டு 100 ரூபா சம்பாதிச்சான் அவங்க அப்பா. தர்ரீஸ் வந்து 50 ரூபா. இந்த கலர் போட்டு வாங்கினான். இந்த பொட்டில நெத்தியில வச்சுக்க ப்ளூ கலர் தான் அழகா இருக்கு. ஓகே இதுதான் இவ்வளவுதான் நம்ம வாங்கினது. அதுக்கு டேபிள்ல போட்டு நல்ல டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் 2 வாங்கினேன். மஞ்சத்தூளுக்கும் இதுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ற. இது என்ன ஆகும், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த மேலே உள்ளது கோல்டு கலர் இருக்குல்ல அப்படியே உறிஞ்சி 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 இது வராது. இது எவ்வளோ இந்த ஸ்பூனு? 20 ரூபா ஒன்று 20 ரூபா. உனக்கு 20 ரூபாய்க்கு இது என்ன வெங்கலத்தில் கொடுக்குறாங்களா? ஆளப்பாரு. அப்புறம் 20 ரூபா தான் வெங்கலம். இத்தனோண்டு வெங்கலத்தை இதை லேசாக அப்படி தேய்ச்சி லேசாக இதில் இப்படி ஏதாவது இரும்புல அந்த டேபிளில் தான் கண்ணு அவள் வந்து இதை வச்சு எடுத்துட்டு ஓடி போய் பிள்ளாங்கிட்டு எடுத்துருப்பா விளையாடி ஜாமனா 2 தான் எடுத்துட்டு ஓடு. இந்த இது ஒன்று செல்வாக்கு இல்லை இல்லை எனக்கு சரி. இது தேய்ச்சாலும் வராது. இதுல பாருங்க எழுத்தெல்லாம் போட்டுருக்கு பாருங்க. சும்மா இதுல எழுத்தை போட்டுட்டு தான் மேலே வந்து கோட்டிங் கொடுப்பாங்க. சரி ஓகே ஏதோ இன்னும் நான் 2 ஸ்பூன் வாங்கினேன். செல்வா வந்து நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா செல்வா காசு கொடுக்க வந்து செல்வா இது வாங்கினேன். தியா தான் 3 வாங்கினான். தரணிசா அந்த இதுவும் வாங்கினான். சாவி கொத்தாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் அந்த கேமரா அடிக்கையில் லைட்டும் எரியுது பளிச்சு பளிச்சுன்னு. இங்கே ஒரு சுவிட்சை போட்டோம்னா பளிச்சு பளிச்சுன்னு லைட் அடிக்கும். இது வழியாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த குட்டி குட்டி பொம்மை இது தெரியுதா கேமராவில் வச்சு? கேமராவில் வச்சு தெரிய மாட்டேங்குது. உள்ள அப்படியே பொம்மை மாறி மாறி தெரியும். இங்கே தெரியுதுங்க. இங்கே பாரு, இங்கே கேமரா வையன், இங்கே பாரு. அங்கேயும் தெரியும், இந்த லென்ஸ் வழியாகவும் தெரியும். எது வழியா? இந்த கீழே அடிங்க. இதுலையும் தெரியும். ஓகே வந்து வேற என்ன சார்? வேற அவ்வளோதான். டேபிள் ஒர்த்தான்னு சொல்லுங்க. இது வாங்கினதுல எந்த பொருள் உருப்படின்னா வேணா இது ஒன்று. இது உண்டியல் 20 ரூபா உண்டியல் தான். இது அன்னைக்கு பேராவணி 10 ரூபா ஜாமான் கடையில் 20 ரூபா தான் விற்றாங்க. ஆனால் நம்ம இந்த விளையாண்டதுனால 50 ரூபா. எக்ஸிபிஷன் வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். எது இது நல்லதா? இது இது நல்லதா? இது நம்ம தான் பார்த்து வாங்கல. அதுக்கு என்ன பண்ணுறது? சரி இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா? ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. பாய்.